இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, கோயிலில் வந்த மலேசியாக்காரவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது, அம்மா அப்பா எல்லோரும் இங்கே வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்களேன் அப்படிங்கும்போது அங்கேருந்து விஜயா வர்றாங்க. என்னடா யாருடா இவங்களையெல்லாம் அழைச்சிட்டு ஏன் தண்டமாக இங்கே அழைச்சிட்டு வர்ற, தேவையில்லாதவங்கெல்லாம் அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, இவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே திகைச்சு போயிடுவீங்கம்மா, அப்படியே ஆடி போயிடுவீங்க அப்படின்னு. எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, காசிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு. காசிலேருந்து இல்லைம்மா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. என்னடா சொல்கிற, மலேசியாவில் வந்திருக்காங்களா, சம்மந்தியா, வாங்க சம்மந்தி உட்காருங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க விஜயா. இவர் முழிக்கிறார், மலேசியாவில் வந்தவர் முழிக்கிறாரு. உடனே என்னங்க என்னங்க இங்கே வாங்கலேன், ரோஹிணியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, மலேசியாவில் வந்திருக்காங்க வாங்க அப்படிங்கும்போது, ஏ ரவி சுருதி எல்லாரும் வாங்க, ஏ மீனா சீக்கிரம் போய் அவங்களுக்கு ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வா அப்படிங்கும் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க அவங்க பண்ணுறது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. எல்லாரும் வந்து அப்படியே கை கட்டி நிற்கிறாங்க. சுருதி, ரவி, ரோஹிணி வரல, மனோஜும் வரல. ஏ மனோஜ் இங்கே வாடா, அவங்க மாமனார் வந்திருக்கிறாருடா, வாடா வாடா அப்படின்னு கூப்பிடும்போது இங்கே இவர் முழிக்கிறார் மலேசியாக்காரரு. உடனே முத்துக்கிட்ட கேட்குறாரு, என்ன இவங்க சொல்கிறாங்க, மாமனாருங்கிறாங்க சம்மந்திங்கிறாங்க, என்ன முத்து அப்படிங்கும்போது, இருங்க அவங்க சம்மந்தி வந்து மலேசியாவில் இருக்காங்க சார், அதனால் அவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க, கொஞ்சம் இருங்க அப்படிங்கும்போது ரோஹிணின்னு கூப்பிட்றாங்க. ரோஹிணி இந்த வரேன் ஆண்டி அப்படின்ட்டு வருது. இங்கே பாரு உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, சீக்கிரம் முடியா அப்படிங்கிறாங்க விஜயா. அங்கேருந்து என்ன அப்பா அம்மாவா அப்படின்ட்டு அங்கே கலக்குது, வைத்த கலக்குது இதுக்கு ரோஹிணிக்கு. அப்போது வரவே இல்லை, ரோஹிணி ரூம்லேயே நிற்கிறாங்க. ஏ ரோஹிணி சீக்கிரம் வா அப்படிங்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா, இவங்க வந்து ரோஹிணியோட உங்கள் பார்லர் அம்மாவோட அம்மா அப்பா கிடையாது, இவங்க வந்து ஊருக்கு வந்தாங்க, மலேசியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க சுற்றி பார்க்க. அப்போ நான் அவங்கள இங்கே நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அது உங்கள் காசில் விருந்து கொடுக்கறதுக்கு இல்லை, நான் என் காசில் விருந்து கொடுக்க போகிறேன். அப்படியா, இவங்க ரோஹிணியோட அம்மா அப்பா கிடையாதா, இல்லை அப்படின்னு சொன்னவொடனே உடனே விஜயா கேட்குறாங்க, ஆமாங்க உங்களுக்கு வந்து மலேசியாவில் எல்லா இடமும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவரை பார்த்து. எல்லா இடமும் தெரியுமா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு பெரிய மால் வச்சுருக்கோம்மா அப்படி. அப்படியா, எங்கள் மருமகளோட அப்பா கூட பெரிய மால் தான் வச்சுருக்காரு சம்மந்தி கூட, பேர் என்னம்மா அப்படிங்கும்போது, ரோஹிணி இங்கே வா உங்கள் அப்பா பேரை சொல்லு. என்ன அவங்க அப்பா பேர் உங்களுக்கு தெரியாதாம்மா, சொன்னால் மறந்துட்டேன் சார் அப்படிங்குது விஜயா. அண்ணாமலை உடனே கேட்குறாரு, இது வரைக்கும் ரோஹிணி அவங்க அப்பா மேலே சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையே விஜயா அப்படிங்கும்போது, நீங்கள் ஒன்று சும்மா இருங்க, ரோஹிணி இங்கே வா அப்படிங்கும்போது ரோஹிணி அப்படியே பயந்து நடுங்கி வருது. மனோஜ் வர்றாரு. வரும்போது வந்து ரோஹிணி கிட்ட, ஆமாம் உங்கள் அப்பா பேர் என்ன, இவருக்கு எல்லா இடமும் தெரியுமா மலேசியாவில், உங்கள் அப்பா பேரை சொல்லு தெரியும், வந்துங்குது ரோஹிணி. என்னம்மா இவ்வளவு யோசிக்கிற உங்கள் அப்பா மேலே சொல்கிறதுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே அவங்க ஒரு பேரை சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இருக்கா காமிங்க, நான் வந்து தெரியுமா என்னன்னு பார்க்குறேன், அட்ரஸ் கொடுங்க அப்படிங்கும்போது, அந்த அட்ரஸ் ஏற்கனவே இருந்த அட்ரஸ்ஸு அப்பா காலி பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டு வேறு அட்ரஸுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து ரோஹிணியோட அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. என்ன ஜெயிலில் இருக்கிறாரா, ஜெயிலில் இவ்வளவு நாள்லாம் வச்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு முத்து கூட வந்த அந்த மலேசியாக்காரர் சொல்கிறாரு. எந்த ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், எனக்கு அங்கே ஆள் இருக்குது, இங்கே வச்சுக்கிட்டே இந்த பொண்ணோட அப்பாவை நான் வந்து வெளியில் எடுக்கிறேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, பார்லர் அம்மா உங்கள் அப்பா இருக்கிற இதை சொல்லுங்கள், உங்கள் அப்பாவோட அட்ரஸ் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள், எந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் பார்லர் அம்மா அப்படிங்குது. அது வந்து முத்து எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது, உங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடிங்க, மாமாவுக்கு ஃபோன் அடித்து அவர் சொன்னார்ல போய் பார்த்தேன்ட்டு, உங்கள் அப்பா பார்த்தேன் பணம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, உடனே ஃபோன் அடிங்க உங்கள் மாமாவுக்கு. ஆமாம் ரோஹிணி, முத்து சொல்கிறது கரெக்டு தான், மனோஜ் சொல்கிறாரு, முத்து சொல்கிறது கரெக்டு தான். உடனே உங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடித்து என்ன ஏதுன்னு கேளு, உங்கள் அப்பா வெளியில் வந்துட்டா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல, அவரை சொத்து பூரா உனக்கு தானே கிடைக்கும் அப்படிங்கும்போது உடனே விஜயாட மோகம் அப்படியே பல்லழிச்சுக்கிட்டு நிற்கிது. ரோஹிணி சொல்லு உங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடி அப்படிங்கும்போது, ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன சொல்லுது, மாமாவுக்கு அடிக்கிற மாதிரி ஃபோன் அடிக்குது. அடிச்சுட்டு, இல்லை ஆண்டி அவங்க எடுக்கவே இல்லை ஆண்டி, மாமா எடுக்கவே இல்லை, போகவே மாட்டேங்குது, ரிங்கே போகலை ஆண்டி, இங்கே கூட நான் பண்ணுறேன் அப்படி. இருங்க ஆண்டி நான் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கும்போது உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் மாமாங்கிறீங்கல்ல, அவர் பேசும்போதாவது ஒன்று ஸ்பீக்கரில் போடுங்க, உங்கள் அப்பாவோட அட்ரஸை கொடுங்க, இப்போ மறுபடி மாறினார்ல அந்த அட்ரஸை கொடுங்க, உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள், அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருங்களே அதை சொல்லுங்கள், இவங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு தான் எல்லா இடமும் தெரியுங்கிறாருல மலேசியாவில் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. அது இல்லை சுருதி, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சுருதி, நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டேன்னா இவங்களுக்கு தான் இதாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைம்மா நீ பொறுமையாக சொல்லுமா அப்படிங்கும்போது, இங்கே மீனா வந்து என்ன பண்ணுது, அவங்கள ரொம்ப கவனிக்குது. இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக வருது, எதையாவது ஒன்று கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது, ரோஹிணி என்னம்மா யோசிக்கிற, முதல்ல இதை பாரு, நான் சொல்கிறத கேளு, உங்கள் அப்பா எங்கே என்ன ஏதுன்னு எல்லா அட்ரஸையும் கொடு அவங்கள்ட்ட அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது, இந்த முத்துவால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, எதையாவது ஒன்று வாரம் வாரம் கிளப்பி விட்டுறான் நமக்கும்,
எங்கே இருந்தாவது யாரையாவது அழைச்சிட்டு வந்துடுறான் அந்த முத்து பையன். மீனாவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க.